எடா கைஸ், இந்த ஃப்ளைட் லேண்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என் மைண்டில் ஒரு குட்டி ஸ்டோரி வந்துச்சு. இங்கே யாரோட புலம்பலுமே கேட்காதீங்க. கேட்டால் கூட ஹும்னு மட்டும் சொல்லுங்க. கன்சோல் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயே நான் சொல்ல போகிற ஸ்டோரி நடந்திருக்கும். ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க. இங்கே எனக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட அழுது புலம்புவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விடுடா, எல்லாரும் அப்படித்தான், இல்லாட்டி அவ்வளோ க்ளோஸ் யார்ட்டையுமே ஆகாத, இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த மொமெண்ட்டில் நீங்கள் அவங்கள கன்சோல் பண்ணிடுவீங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதே சேம் பர்சன் அவங்க கிட்டேயே போய் அவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான்னு சொல்லுவாங்க. கடைசி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. கன்சோல் பண்ண நீங்கள் தான் முட்டாளாகுவீங்க. சேம் இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு கண்டிப்பாக நடந்திருக்கும். இப்போ லைஃப்பில் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால யார்கிட்ட என்ன பேசுகிறோம், யாருக்காக என்ன ஃபீல் பண்ணுறோம், யார் மேலே என்ன நம்பிக்கை வைக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 யோசிச்சு பண்ணுங்க. ஈவன் சிங்கிள் வேர்ட் கூட உங்கள் லைஃப், உங்கள் எமோஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணும். நான் மாறிட்டேன். நீங்கள் ரியலைசேஷன்.